கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்று பலர் எண்ணலாம், பாவங்கள் இருந்தால் சோதனை வரும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உலகத்திலே எத்தனையோ பேர் பாவங்கள் செய்கிறார்கள், குற்றங்கள் செய்கிறார்கள். ஆனால் நிஅமத்தில் தான் வாழ்கிறார்கள், சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு தான் வாழ்கிறார்கள், வெற்றியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? அவர்கள் எப்படி பாவங்கள் இருந்தால் சோதனை வரும் என்று சொன்னீர்கள், ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்களே என்று கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதற்கும் விடையாக சொன்னார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ரஅய்த அல்லாஹ் யுஅத்தில் அப்த மின் அத்-துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப்பு ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு பாவங்களின் காரணமாக அவன் விரும்புவற்றை அல்லாஹ் அளிக்கிறான் என்றால், பாவங்களின் காரணமாக அவனுக்கு அருள்கொடைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், பாவத்தில் அவன் இருந்தாலும் அல்லாஹ் அவன் மீது அளப்பரிய அருளை கொடுக்கிறான் என்றால், அது அருள் அல்ல, அதனுடைய பதில் உண்மையில் அதுவல்ல, அது அல்லாஹ் அவனுக்கு தவணை கொடுப்பது, அல்லாஹ் அவனுக்கு விட்டு விட்டு அவனை பிடிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தவணை. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறந்தார்களோ, எம்முடைய நினைவூட்டலை அவர்கள் மறந்தார்களோ, அப்போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் வானத்துடைய எல்லா கதவுகளையும் அவர்களுக்கு திறப்பான், எல்லா பரக்கத்தும் இருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய அருளில் வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியை சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஹ்னாஹும் பக்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை திடீரென்று பிடித்து விடுவான். அல்லாஹு அக்பர். என்ன காரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவருடைய உலக வாழ்க்கை குர்ஆனிலிருந்து தூரமாகிறது என்றால், ஒருவருடைய உலக வாழ்க்கை இல்மிலிருந்து தூரமாகிறது என்றால், ஒருவருடைய உலக வாழ்க்கை அல்லாஹ்வில் இருந்து தூரமாகிறது என்றால், ஒருவருடைய உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த கல்வியிலிருந்து தூரமாகிறது என்றால், அதற்கும் காரணங்கள் என்ன? அத்-துனூபு வல் மஆசி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வார்த்தையாக சொன்னார்கள், இன்னி லா அஹ்ஸபு ar-ரஜுல யன்ஸல் இல்ம கமா யஅலமுஹு பில் ஹதீஅத்தி யஅமலுஹா. ஒரு அடியான் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் நான் எண்ணுகிறேன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை கவனியுங்கள் முஸ்லிம்களே, ஒரு அடியான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் நான் எண்ணுகிறேன் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் முஅத்தா என்ற கிதாபை தொகுத்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 9வது வயதில் அந்த கிதாபை முழுவதுமாக மனனம் செய்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இல்முடைய அந்த திறமையை பார்த்து, அவர்களுடைய ஹிஃபுடைய அந்த கண்ணியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தன்னுடைய மாணவனை அழைத்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபிஈ அழைத்து ஒரு அறிவுரை செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கல்பில் நூரை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். கேளுங்கள், தங்கத்திலும் மேலாக எழுதப்பட வேண்டிய அறிவுரை, தங்கத்திலும் மேலாக எழுதப்பட வேண்டிய அறிவுரை. ஷாஃபிஈ அவர்களே, என் மாணவரே, முஅத்தாவுடைய கிதாபை மனனம் செய்த ஆச்சரியத்தை பார்க்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய கல்பில் நூரை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். இமாம் ஷாஃபிஈ, அந்த நூரை பாவங்கள் என்ற இருளால் அழித்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். அந்த நூரை பாவங்கள் என்ற இருளால் அழித்து விடாதீர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த இல்ம் ஃபضலானது, சிறப்பானது. அல்லாஹ் இந்த இல்மை, இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை அல்லாஹ் பாவங்கள் செய்பவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சேர்க்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எல்லா காரணங்களுக்கும் ஏன் ஒருவனால் கியாமுல் லைலை தொழ முடியவில்லை? ஏன் என்னால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழ முடியவில்லை?
ஏன் என்னால் அல்லாஹ்வை பற்றி பேசப்படும் பொழுது நேசம் கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படும் பொழுது நேசம் கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் ஜமாஅத்துடைய தொழுகைகளை தொழ முடியவில்லை? ஏன் என்னால் முதல் வரிசையில் பள்ளியில் கலந்து கொள்ள முடியவில்லை? ஏன் என்னால் மார்க்க சபைகளில் உள்ளத்தோடு ஒன்றியவனாக அமர முடியவில்லை என இப்படி கேள்விகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்தால் அதனுடைய விடை என்ன தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், யா அலி ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைலி வலா அத்ரி லிதாலிக சபபா. அலி அவர்களே, எனக்கோ அல்லாஹ் அலி அவர்களே, எனக்கோ கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுவதிலிருந்து என்னால் தொழ முடியவில்லை. அந்த அருளிலிருந்து நீங்கி இருக்கிறேன். அதற்குரிய காரணம் எனக்கு தெரியவில்லை என்று அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுவதிலிருந்து நீ தூரமாக இருக்கிறாயா? அன்த ரஜுலுன் கத் கையததுக துனூபுக். நீ எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? பாவங்களால் கட்டப்பட்ட, பாவங்கள் உன்னை ஆட்சி செய்யக்கூடிய மனிதனாக நீ இருக்கிறாய். அதனால்தான் கியாமுல் லைலுடைய தொழுகையை நீ தொழ விரும்பினாலும் உன்னால் தொழ முடியவில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நீ எழ முற்பட்டாலும் உன்னால் முடியவில்லை. மார்க்க சபைகளில் உன் உள்ளத்தை நீ ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை. ஏன்? உன்னுடைய பாவங்கள், அந்த பாவத்தில் உள்ள மனிதனாக நீ இருக்கிறாய் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்